அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாச பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, 28/2/2026 அன்று தொடங்கிய போர் அழிவு நோக்கி போகிறது. உலகம் ஒரு மாதம் ஆகியும் இந்த அழிவை ஆக்கம் நோக்கி திருப்புங்கள். அருட்பெருஞ்சோதி இறைவா, எல்லா உயிரும் இன்பமாக வாழ அருள் புரியுங்கள். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தெய்வமே தயவு. நம் பெருமான் ஞான சிதம்பர வெண்பா என்ற தலைப்பில் 9வது பாடலில், பூமி பொறுத்தது புறத்தே நமது சிவகாமிதனை வேட்டு கலந்து அமர்ந்தான், நேமி அளித்தான், மால் கண் மலருக்கு ஆனந்த கூத்தில் கழித்தான், அவன்தான் கழித்து என இப்பாடலை பதிவு செய்கின்றார். பூமி பொறுத்தது புறத்தே. பூமி என்பது பார், பொறுத்தது புறம் தில்லை. நமது சிவகாமிதனை, சி என்பது பரசிவ ஒளி, வா என்பது பரசக்தி நிலை, காமி என்பது விருப்பு வெறுப்பற்ற நிலையை மனம் அடைந்தால் அதற்குரிய காலமும் நீதியும் காட்டி எல்லா உயிரையும் காப்பாற்றுவோர் இயற்கை உண்மை கடவுள். அன்று மெய்ஞானத்திற்கு காற்றின் இயக்கத்தை காட்டினார்கள். அதுபோல விஞ்ஞானத்திலும் காற்றின் இயக்கத்தை காட்டினார்கள். வேட்டு கலந்து அமர்ந்தான். வேட்டு என்பது சப்தம். சிற்றவையில் தசநாதம் கேட்டு அவர்களுக்கு நேமி அளித்தான். நேமி என்பது தர்ம சக்கரம் அளித்தான். அறத்தால் விளைவது பொருள், பொருளால் விளைவது இன்பம். வீடு என்பது சிந்தையும் ஒளியும் செல்லா நிலைமை தாகலின் துறவு என காரண வகையால் கூறப்பட்டது என்கின்றார் சான்றோர். அவர்கள் அஷ்டாங்க யோகத்தால் மனம் வென்று அவர்கள் கண்ட கற்பனை காட்சியை புறத்தே பூர்வ ஞான சிதம்பரம் நிறுவி அகத்தில் தசநாதம் கேட்டனர். அவ்வளவுதான். அன்று இயற்கை உண்மை கடவுள் அருளியது. இன்று இயற்கை உண்மை கடவுள் வள்ளல் பெருமானை வருவிக்க விட்டு உலக மக்கள் உய்ய வேண்டும், பிறவு பிணியை தீர்க்க வேண்டும். அதற்குரிய காலம் களி 29 முடிந்து 1900 முதல் தொடங்குகிறது. இது 5000க்கு மேன்மேல் விளங்கக்கூடிய இறைவனின் மார்க்கமாகிய சுத்தசன் மார்க்கம். சுத்தசன் மார்க்கத்தின் இறைவனின் செல்லை பிள்ளைதான் வள்ளலார். அதற்கு சான்றாக இன்று காற்றின் இயக்கத்தால் ரேடியோ கேட்ட மக்கள் இன்று ஒளி யோக்கமும் கூடி பார்க்கலாம், கேட்கலாம். உலகில் எங்கு என்ன நடந்தாலும் அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி கண்டு தொடு செயலி அலைபேசி வந்துவிட்டது. அதுபோல இறைவனின் விஞ்ஞானத்தில் இறைவனின் பேரோசையையும் பேரொளியையும் நம்முள் கேட்கலாம், பார்க்கலாம். அதற்குரிய மார்க்கம் அறிவு மார்க்கம். அதற்குரிய பதில்தான் உத்தர ஞான சிதம்பரம். 8 அம்பலம் உள்ள இடம் அந்நிலையை ஏகா அநேகா என ஏத்திடும் மறைக்க எட்டாத நிலையை நான் எட்டிய புன் மலையே என பதிவு செய்கின்றார் நம் ஐயா. பூமி என்றால் உலகம், உலகம் என்றால் உயிர். உயிர்களெல்லாம் பிறப்பு இறப்பு எனும் பிறவிப்பினியை பொறுத்து கொண்டு வாழ்ந்து வருகிறது. எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தி அல்லலை நீக்க வந்ததுதான் அருட்பெருஞ்சோதிரைவர். புறம் என்பது இடம், பார்வதி புறம் என்பது பெண்ணிடை மனமும் ஆணிடை அறிவும் அன்னுரமைத்த அருட்பெருஞ்சுதி என்பார். பெண்ணிடை மனமாகிய காற்றின் இயக்கம் நமது சிவகாமிதனை சி என்ற சிகரம்
வா என்ற வகரமும் காமம் வெறுப்பு அற்ற நிலையில் இந்த உடல் ஆலயத்தில் உள்ள ஆன்மா அகரமாகிய பரமாத்மாவை அடைய உகரமாகிய காற்றின் இயக்கம் ஜீவாத்மா ஜீவகாருண்யம் செய்து சிகரமும் அகரமும் சருதனி உகரமும் அகரமாகிய அருட்பெருஞ்சோதி என்பார். இப்போ இந்த மனதின் செயல்பாடு எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளில் பசியை போக்கும் பரோபகார செயல் நீ செய்ய உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது. இவ்வாறு செய்ய வேண்டும் என கூறியது இயற்கை உண்மை கடவுள். உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக செய்யலாம் விடுகன செப்பிய சோமே என அகவலில் தன் இறை அனுபவத்தை கூறுகிறார். எனவே பெருமானின் உபதேசம் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் உள்ளபோதே அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபம் பெற வேண்டும். ஆன்மலாபம் என்ன என்று 2000 ஆண்டுக்கு முன்பே திருக்குறளில் தேவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்கின்றார். நம் பெருமான் சாலை வழியாக சபைக்குத்தான் போக வேண்டும், பேராற்றலாகிய சக்தி பெற்றால்தான் பேரறிவாகிய இறைவன் வந்து நம்முள் கலப்பார் என 23/867 வைகாசி 11 சத்திய தர்மசாலை நிறுவி கோடான கோடி ஏழைகள் பசியை போக்க அன்னவரயம் செய்தார். அவருக்கு ஆற்றல் கூடியது. இந்த ஆற்றல் பரவாரத்தால் பெற்றதால் உபகார சக்தி ஆன்ம அறிவுடன் கூட்டியது. இப்போ உலகறிவு கடந்த அருளறிவு பெறுகிறார். அருளறிவு பெற்றவுடன் பூர்வ ஞான சிதம்பர நிலையாகிய தசநாதம் கேட்கிறார். இதனை என்ன புண்ணியம் செய்தனோ என்கின்ற தலைப்பில் நாடிநாதம், வீணைநாதம், வேணுநாதம், புல்லாங்குழல் ஓசை, வலியநாதம், முரசுநாதம் கெட்டதாக கூறுகிறார். இதையும் கடந்த இயற்கை உண்மை கடவுள் உள்ளார் என்பதை தன்னுடைய ஆன்ம அறிவால் அறிந்து கடவுளை காண மேலும் பாடுபடுகிறார். இதனை நாதமும் கடந்து நிறைந்து நின்மயமே நானென பதிவு செய்கின்றார். நாதம் கடக்கின்ற போது நேமி அளித்தான், தயவு நெறியாகிய சுதசன்மார்க் நெறி அளிக்கின்றான். இதனை அறம் காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆடும் அழகர் எனவும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சுத்த சன்மார்க்கம் தோழி எனவும் பதிவு செய்கின்றார். மால் கண்மலருக்கு ஆனந்த கூத்தில் கழித்தான் அவன் தான் மகிழ்ந்து மால் அடைய முடியாத தயவு ஒளி கண்களில் கூடியதால் அண்டக்கோடி முழுதும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கை கனி போல அவற்றுள்ள செய்தியை என்கின்றார். இப்போ இவருடைய தயவால் ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடுகிறது. எனவே உலக மக்களுக்கு உபதேசமாக என்னை ஏறான இளமிசை ஏற்றியது தயவு. அவ்வாறு நீங்கள் தயவை பெற்றால் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என உறுதி செய்கின்றார். நாமும் பாடுபட்டால் அந்நிலையை அடையலாம். ராமலிங்க ஆபயம். திருச்சிற்றம்பலம்.